மேடம் எங்கே இவ்வளோ ஜோராக ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்காக ட்ரெஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. இவ்வளோ ஆர்வமாக எந்த ட்ரெஸ்க்கு வாங்குறதுக்கு கிளம்பிட்டு இருக்காங்கன்னு கேட்டுட்ருக்கோம். வாங்க எந்த கடையில் போய் வாங்குறோன்றதை பார்க்கலாம். இவ்வளோ ஆர்வமாக கிளம்பி கேகே நகர் போனோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி காண்டாக்ட் பண்ணியிருந்த ட்ரெஸ்ஸான சாரா காஸ்டியூம்ஸ் கிட்ட தான் நம்ம போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுளான ரேட்ஸில் வந்துட்டு ஃபேன்சி ட்ரெஸ் கிட்ஸுக்கு எல்லா ஏஜஸ்க்குமே கொடுத்துருந்தாங்க. அவங்கக்கிட்ட எல்சாவோட ட்ரெஸ்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வேகமாக ஓடி வந்து ஃபிட் செக் பண்ணலான்ட்டு போட்டு பார்த்தா ஃபிட் எல்லாமே பக்காவாக இருந்தது. ஸோ அந்த காஸ்டியூம்ஸ்க்கான எல்லா செட்டுமே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஃபிட்டெல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு காலையில் ரெடி ஆகி பைக்கில் ஃபாஸ்ட்டாக போய் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்காக அங்கே போயிட்டோம். பார்த்தா எல்லா குழந்தைங்களுமே ரொம்பவே அழகான தீம்ஸில் ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. க்யூவில் நிற்க வச்சு ஃபேன்சி ட்ரெஸ்ஸில் ஒன்றா போகிறதுக்கு ஆரம்பித்தாங்க. ஸோ உள்ளே போகிறதுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு ரொம்ப ஆர்வமாக போயிட்டு ஒன் பை ஒன்னாக எல்லாருமே அவங்கவுங்க தீம்ஸை ரெப்ரசன்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கரெக்டாக பார்த்தா நம்ம ஆள் வந்துட்டாங்க, எல்சா. ஸோ எல்சா பேசுகிறதுக்கு ஆரம்பித்தாங்க. ஆனால் ஆரம்பித்த உடனே முடிச்சுட்டாங்க. பட் பரவாயில்ல, குழந்தைங்க ஸ்டேஜ் ஏறுறது பெரிய விஷயம். ஸோ அதை அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு அன்றைக்கி நாள் ஃபுல்லாக வெளியில் வந்து ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு டான்ஸ் ஆடிட்டு ஹாப்பியாக வீட்டுக்கு வந்துட்டாங்க எல்சா. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.